ஃபார் எக்ஸாம்பிள் நீ பிறந்தது 1985. அத்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிச்ச வருஷத்தோட கனெக்ட் பண்ணி மனப்பாடம் செஞ்சீங்கன்னா அந்த மாதிரிதான் நான் உங்க பேபி அப்படி பாக்குறா. இல்ல போலீஸ் ஆகணும் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவ்வளவு கஷ்டப்படுறியே, அத நினைச்ச ரோடி பேபி. என் அமுல் பேபிக்காக நான் எத்தையும் செய்வான். நான் போலீஸ் ஆகணும்னு நீ சொன்ன நாள் February 21 அமுல் பேபி. அன்னைக்கு கூட பதில சம்பந்த பத்தி வச்சுக்கிறான். என்னன்னு? அன்னைக்கு உலக தாய்மொழி நாள். சரி, நம்பர்ல வர பதில நீ படிச்சிருப்ப ஓகே. மத்த கேள்விக்கான பதில் எல்லாம் கஷ்டம்தான். நானா படிச்சா மெமரியில நிக்காது, ஆனா நீ பச்சா சும்மா ஆணி அச்சா மாதிரி தங்கிரும். உன் குரல்ல கேட்டா எனக்கு எதுவுமே மறக்காது அமுல் பேபி. பிளீஸ் எனக்காக படிக்கிறியா அமுல் பேபி? உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? படிக்கிறேன். இவதான் ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய கடத்தினவ பாருங்க. ஆரஞ்சு சேலை கட்டியிருக்கா. குழந்தைய கடத்தி 10 நிமிஷம் தான் ஆச்சு. சோ அவ இந்த ஏரியாவில தான் இருக்கணும். போய் தேடுங்க. ஓகே மேடம். ஏய், இங்க வா, இங்க வா. மேடம், குழந்தை எங்க? எந்த குழந்தை மேடம்? நீ கடத்தின குழந்தை. மேடம் என்ன சொல்றீங்க? என்ன மேடம், இப்பதானே பக்கத்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து குழந்தைய கடத்தின. குழந்தை எங்க? ஒளிச்சு வச்சிருக்கியா இல்ல வித்துட்டியா? ஐயோ, நான் எதுவும் பண்ணல மேடம். இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க மேடம். ஓஹோ, நீ ஸ்டேஷனுக்கு வா. தப்பு எது சரி எதுன்னு நான் புரிய வைக்கிறேன். வா. நான் எதுவும் தப்பு பண்ணல. வண்டியில ஏறு. என்ன விடுங்க. அமுல் பேபி தூக்கம் வந்துச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது இப்ப கொட்டாய் விட்டிய? அதுவா, வேற ஒண்ணு இல்ல ரோடி பேபி. படிச்சு படிச்சு வாய் வலிக்குது. ஐயோ, வலிக்குதா? சே போதும், நீ படு, நான் காலை பிச்சுக்கிறேன். என்ன ரோடி பேபி, இவ்வளவு காட்டு கத்திருக்கேன், வாய் வேற டயர்ட் ஆயிடுச்சு. எனக்கு எதுவுமே கிடையாதா? எதுவுமே கிடையாதானா? என்ன இப்படி கேட்ட? நீ டயர்ட் ஆனா நான் எனர்ஜி ட்ரிங்க் கொடுப்பேன்ல, அதே மாதிரி இப்ப நான் டயர்ட் ஆயிட்டேன். நீ என்னத்துக்கு பிளான் பண்றேன்னு எனக்கு தெரியும். நீ கவனம் போய் படுப்போம். முடியாது. அப்படிலாம் சொல்லாத. அப்படிதான் சொல்லுவேன். சொல்ல கூடாது.
நேரத்துல கால் பண்றான்? ஆமா, எதுக்கு அவன் இந்த நேரத்துல கால் சொல்றா. பண்றான்? ஹலோ சத்யா, என்னாச்சு? என்னத்துக்குடா அழுவுற? என்னாச்சு ரோடி பேபி? மாக்கா அழுவுறான். ஏய், என்னடா ஆச்சு? என்ன விஷயம் சொல்லு. தீபாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சத்யா. என்னடா சொல்ற? ரொம்ப பயமா இருக்கு சத்யா, கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். சே, நீ போன வேணா வரேன். ஆ. என்னாச்சு ரோடி பேபி? என்ன? அமுல் பேபி, ம், மாக்கா ஒய்ஃப் இருக்கிறாங்களா? ஆமா. அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எதுக்கு? மாக்கா ஏதோ சொல்றான். என்ன இதுன்னு அங்க போனாதான் ஏதாவது தெரியும். நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுறேன். நீயா? ஆ, நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்கு ரோடி பேபி. இப்ப தூக்கம் கேட்டா நாளைக்கு எப்படி எக்ஸாம் எழுதுவ? என்ன பண்றது அமுல் பேபி? பாவம் இல்ல மாக்கா, அவனுக்கு அவ்வளவு விவரம் பத்தாதுன்னு தெரியும்ல. அழுவுறான் அமுல் பேபி. போலீஸுங்க யானை சைஸ்ல போறதெல்லாம் விட்டுருவாங்க. பாவம் புள்ள பூச்சையெல்லாம் பூச்சி தீவிரவாதி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குது. நான் இப்ப போலனா தீபா மேல எஃப்ஐஆர் போட்டுருவாங்க அமுல் பேபி. அப்புறம் நிலைமை ரொம்ப சிக்கலாயிரும்ல. அதுக்காக இப்படி அன்டைம் இல்லையா? சரி, நானும் வரேன். அதெல்லாம் வேணாம், நீ இங்கே இரு. நான் படிக்கிறதுனால உன் தூக்கமும் போச்சு. நீ பத்து தூங்கு, நான் ஒரு ஹாஃப் ஹவர்ல வந்துடுறேன். ரோடி பேபி, ப்ளீஸ் அமுல் பேபி, ப்ளீஸ். நீ படு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. ஆ, சத்யா, என்னடாச்சு? சத்யா, தீபாவை அநியாயமா புடிச்சிட்டு வந்துட்டாங்க சத்யா. சத்யா நீதான் காப்பாத்தணும் சத்யா. என்னடா நடந்துச்சு? தீபா ஆபீஸ்ல இருந்து வர டைம் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணி உன் பொண்டாட்டி குழந்தைய திருடிட்டான்னு சொன்னாங்க. நான் அப்படியே பதறி அடிச்சு போய் வந்தா நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி தீபா அழுவுறா. எனக்கு ஒண்ணுமே புரியல சத்யா. சரி, அழுவாத, என் கூட வா. வணக்கம் மேடம். தீபாவை எதுக்கு பூச்சி வச்சுக்கிறீங்க? சத்யாக்கா, தீபா, அக்கா, இவங்க ஏய், பேசாம இருக்க மாட்டேன். வந்த தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். தீபா நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். மேடம் சொல்லுங்க, தீபா என்ன தப்பு செஞ்சா? நீ யாரு? நான் உங்களோட ஃப்ரெண்டு மேடம். இவ்வளவு என்னத்துக்கு மேடம் அரெஸ்ட் பண்ணிக்கிறீங்க? ஆ, ஒரு குழந்தைய கடத்திருக்கா. குழந்தையா? தீபா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல மேடம். அப்ப நாங்க போய் சொல்றோமா? கையும் களவுமா புடிச்சிருக்கோம். ஆனா குழந்தை எங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறா. அவளை அடிக்கிற அடியில அதையும் கக்க வைக்கிறேன். சத்யாக்கா, நான் என்ன தப்பு பண்ணல சத்யாக்கா. என்ன தப்பா கூட்டிட்டு வந்துட்டாங்க. மேடம் நீங்க ஏதோ தப்பா அரெஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். தீபாவை கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்தே எனக்கு தெரியும். குழந்தைய அவ திருடிட மாட்டா. இவ உழைச்சு சம்பாதிக்க தான் ஆசைப்படுவா மேடம். ஆமா ஆமா, குழந்தைய திருடுறதுக்கு நல்லா உழைச்சிருக்கா. அதுக்கு கூலியா 6000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கா. இதோ அவ உழைச்சி சம்பாதிச்சது. மேடம், என் ஒய்ஃப் ரொம்ப நல்லவ மேடம். அடிங்க, உங்களெல்லாம் பார்த்தா திருட்டு கும்பல் மாதிரி இருக்கு. அவளுக்கு நீ சர்டிபிகேட் தரியா? மேடம் உருவத்தை பார்த்து எடை போடாதீங்க. அப்படியா? உன் ஃப்ரெண்டு குழந்தைய கடத்தினத நீயே பாரு. இது ஹாஸ்பிடல் சிசிடிவி புட்டேஜ் போதுமா? உடம்பு ரெண்டும் மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஆபீஸுக்கும் வீட்டுக்கும் சம்பந்தமே இல்லாத தெருவுல இவளுக்கு என்ன வேலை? அதனால இவதான் குழந்தைய திருடி இருக்கா. மேடம் நான் தீபா உண்ட ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிட்டுமா? பேசிக்க. ஆனா அடி வாங்காம உண்மையை ஒத்துக்க சொல்லு. போ. தீபா
என்னாச்சு? என்ன நடந்துச்சு? தெரியல சத்யாக்கா. நான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். வழியில என்ன இவங்க மடக்கி குழந்தைய திருடியான்னு கேட்டு என்ன இவங்க இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. நான் எதுவுமே பண்ணலக்கா. நீ எதுக்கு வீட்டுக்கு போகாம வேற தெருவு போன? அங்க ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்காக போன சத்யாக்கா. இதோ ரிசிப்ட் கூட என்கிட்ட இருக்கு. அப்படியா? இரு. மேடம், ஹாஸ்பிட்டல் சிசிடிவில திருடின டைம் என்னன்னு காட்டு. எதுக்கு கேக்குற? ஆ, அது தெரிஞ்சா குழந்தைய கத்துனது யாருன்னு தெரிஞ்சிடும் மேடம். பன்னெண்டு 45. மேடம், அப்போ குழந்தைய கத்துனது தீபா இல்ல. எப்படி சொல்ற? தீபா ஏடிஎம்ல பணம் எடுத்த டைம் பாருங்க. அது எப்படி மேடம்? தீபா ஒரே டயத்துல ரெண்டு இடத்துல இருக்க முடியும்? ஏடிஎம்ல இருந்து இவதான் பணம் எடுத்தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அந்த ஏடிஎம் சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்தா தெரிஞ்சிட போகுது. ஆனா நிச்சயமா தீபா குழந்தைய திருடல மேடம். சாரி தான் ஒரே மாதிரி இருந்துக்குது, அவள்தான். மேடம், நான் தீபாவை காப்பாத்த மட்டும் போறான்ல, உண்மையான அக்யூஸ்ட் தப்பிச்சிட கூடாதுல. இந்நேரம் குழந்தைய இழந்தவங்க வேற தவிச்சுன்னு இருப்பாங்க மேடம். லேட் பண்ணா அக்யூஸ்ட் தப்பிச்சிருவான். எல்லா செக் போஸ்டையும் அலர்ட் பண்ண சொல்லுங்க மேடம். நிச்சயமா இவ மேலதான் எனக்கு சந்தேகம். ஆனா நீ சொல்றதையும் நான் பாக்குறேன். கான்ஸ்டபிள் மேடம். எஸ் மேடம். உடனே எல்லா சிட்டி அவுட்டர் செக் போஸ்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேடம். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என் கூட வா. சத்யா என்னமாச்சு? என்னாச்சு சத்யா? என்னாச்சுமா? பேசிக்கிறேன், கொடுங்க. ஹலோ, அப்படியா? எங்க? ஓ, ஓகே ஓகே. அம்மா, நீ சொன்னது கரெக்ட் தாமா. குழந்தைய கடத்தினது தீபா இல்ல. ஆந்திரா பார்டர்ல அந்த லேடிய குழந்தையோட புடிச்சிட்டாங்க. தேங்க்ஸ் மேடம். நாங்க தாமா உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீதான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணிருக்க. நிரபராதியை காப்பாத்திருக்க. கான்ஸ்டபிள் மேடம், அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே மேடம். கூட்டிட்டு போங்க. அம்மா, நீ போலாமா? தேங்க்ஸ் மேடம். சத்யாக்கா, ரொம்ப தேங்க்ஸ் சத்யாக்கா. சரி சரி சரி, அவள்தான் எல்லாம் சரியாயிடுச்சு. அழுவாதானா? சத்யா, நீ மட்டும் இல்லனா தீபாவை காப்பாத்திருக்க முடியாது. பரவாயில்ல, விட்றா. சத்யா யாரு? கிங் இல்ல? சரிடா, மணி 4 ஆயிடுச்சு. இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது, நான் போகணும். அப்படியா? வாழ்த்துக்கள் சத்யா. எஸ்ஐ சத்யா வாழ்க! டேய், டேய். எஸ்ஐ சத்யா வாழ்க! டேய், கம்முனு இருடா. சத்யா வாழ்க! ஐயோ, கம்முனு இருடா ஆல் தி கொஞ்சம். பெஸ்ட் சத்யா. தேங்க்ஸ்டா. போலீஸ்காரங்க குப்பத்து ஜனங்களை குற்றவாளி மாதிரி பாக்குறாங்க. நீ நம்ம ஏரியாக்கு எஸ்ஐயா வந்து அது எல்லாத்தையும் மாத்தணும். செஞ்சிருவான். சரி, நான் கிளம்புறேன். சத்யா, ஆ? உனக்கு பரிச்சை எங்க? அது போலீஸ் அகாடமி இல்லடா. அப்படியா? ம். அங்க எல்லாருக்கும் நான் தான் டீ சப்ளை பண்றேன். உனக்கு நான் சப்ளை பண்றேன். சரி. டெம்பா எழுது. ஆ? சரிடா. சரி, அப்ப நான் வரேன். சரி சத்யா. ஆ. டேய், வண்டி எங்கடா அதோ இருக்கு? அங்க இருக்கு சத்யா. சரிடா, பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். வரேன். ஆ? சத்யா நல்லபடியா பரீட்சை எழுதணும்.
உனக்கு நெய் விளக்கு ஏத்தி நான் மௌன விரதம் இருக்கேன். நீதான் அருள் புரியணும். என்ன இன்னைக்கு பெரியக்கா சாமி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க? எல்லாம் அந்த சத்யாக்காக தான். எக்ஸாம்ல அவ டாப் மார்க் எடுக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. நாம தான் சத்யாக்கு மயக்க மருந்து கொடுக்க போறோமே. அப்புறம் எப்படி எழுதாத எக்ஸாம்க்கு டாப் மார்க் வாங்குவா? அது சரி, இப்போ எப்படி அவளுக்கு மயக்க மருந்து கொடுக்கறது? ரவுடி பேபி வண்டா சீக்கிரம் வா. வர 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 வர. நான் ரெடி அமுல் பேபி. என்ன ரவுடி பேபி, டைமுக்கு நீ எக்ஸாமுக்கு போகணுமா? சரி போலாம் போலாம் போலாம். என்னம்மா, எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? பண்ணிடுறேன் மாமா. ஆல் தி பெஸ்ட்மா. நல்லா Thanks, எழுதணும். மாமா நான் அத்தையாண்ட சொல்லிட்டு வந்துடுறேன். இருமா இருமா. ஆ. அத்தை பூஜையில இருக்காங்க, இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டாங்க. நீ கிளம்பு, நான் சொல்லிக்கிறேன். அண்ணி சாப்பிட்டீங்களா? இல்ல வேணாம் சௌமியா, போற வழியில ஏதாவது ஜூஸ் சாப்பிட்டுக்கிறேன். சரி ரவுடி பேபி போலாமா? அமுல் பேபி ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஐயோ, சத்யா எதையும் சாப்பிட மாட்டேங்கிறாளே. ஏதாவது அவ சாப்பிட்டாதானே மயக்க மருந்து கலக்க முடியும். அத்தை, நீங்க எனக்காக தான் வேண்டி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க வேண்டுதல நான் நிச்சயமா நிறைவேற்றுவேன். டாப் மார்க் வாங்கி கோல்டு மெடலையும் அடிப்பேன். அதுக்கு உங்க ஆசீர்வாதம் எப்போ எனக்கு இருக்கணும் அத்தை. நான் போயிட்டு வரேன். நான் ரெடி அமுல் பேபி. சரி வா. நான் வரேன். சரிம்மா, போயிட்டு வா. ஒரு நிமிஷம். ஹலோ வனிதா, அவ கிளம்ப போறா. இப்ப என்ன பண்றது? ஐயோ இல்ல 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 இல்ல, நான் ஒய்ஃபோட வெளியில போயிட்டு இருக்கேன். இத நீங்க நேத்தே சொல்ல மாட்டீங்களா? என்னாச்சு அமுல் பேபி? ரவுடி பேபி, ஒரு அர்ஜென்டான மீட்டிங், என்ன ஆபீஸ்க்கு வர சொல்றாங்க. போக வேண்டியதானே? என்ன அப்புறம் உன்னையா டிராப் பண்றது? நான் போய்க்கிறேன், நீ ஆபீஸுக்கு போ. இல்ல ரவுடி பேபி, சரி நான் வேணா உன்னை போற வழியில டிராப் பண்ணிட்டு போறேன். என்ன பேசுற? அகாடமி போற வழியா இது, அது ஒரு பக்கம் வருது, இது ஒரு பக்கம் வருது. நான் சொல்றத கேளு அமுல் பேபி. ஆபீஸ்ல அவசரங்கிறதுனால தானே கூப்பிடுறாங்க. நீ போ, நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அதுக்கு இல்ல, உன்னை அகாடமில விட்டுட்டு நீ எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் நான் அங்கே வெயிட் பண்ணலாம் பார்த்தேன். நான் அர்ஜென்ட்டா போக வேண்டிய சுச்சுவேஷன். சரி, நான் இல்லைனாலும் என் மனசு ஒண்ணு சுத்தியே இருக்கும். நீ பரீட்சை எழுதும் போது உன் பக்கத்துல இருந்து உன்னையே பாத்துட்டு இருக்கும். சரியா? நீ எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். சரி சரி, நான் வரேன். பாத்துப்போ. மாமா சரி, அப்ப நான் கிளம்புறேன். சௌமியா வரேன். அண்ணி, பாய். வெறும் வயித்தோட எப்படி போய் எக்ஸாம் எழுதுவீங்க? ஏதாவது சாப்பிட்டு போறீங்களா? இல்லம்மா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. எனக்கு பசியில, நான் போற வேலை சாப்பிட்டுக்கிறேன். விடு சௌமியா, அவ எஸ்ஐ ஆக போறா. இனி உன்ன மாதிரி சாதாரண ஆள் கையில வாங்கி சாப்பிடுவாளா? சௌமியா, நீ போய் சூஸ் போட்டு எத்தணும் போ. சரிங்க நீ உட்காருங்க மாமா. சித்தி, சௌமியா போடுற ஜூஸ்ல இந்த மயக்க மருந்த கலக்கணும். இந்தாங்க.
கோயில் பக்கத்திலேயே நிக்கிறாளே, இப்ப நாம எப்படி உள்ள போறது?